யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, ஐயோ உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் உள்ள வரல, ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கேன்னு ஒரு குரல் கொடுக்கலாம்ல. நீங்க சடனா உள்ள வருவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரி, நான் வெளியே போறேன், நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் வாங்க. ஏங்க ஃபர்ஸ்ட் திரும்புங்க. இல்ல இல்ல இல்ல, நான் திரும்ப மாட்டேன். நீங்க ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஏங்க கொஞ்சம் திரும்புங்க. நான் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டேன், நீங்க தைரியமா திரும்பலாம். எப்பா ரொம்ப தான் சீன் போடுறீங்க. நமக்கு கல்யாணம் ஆயிருச்சு அப்படியே. சரி சரி சரி, இப்போ எதுக்கு அதெல்லாம் விடுங்க. சரி சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. அது அது வந்து என்ன சொல்ல வந்தேன்? ஐயோ பார்த்ததுல எல்லாத்தையும் மறந்துட்டேன். சரி விடுங்க, உங்களுக்கு எப்ப ஞாபகம் வருதோ அப்ப சொல்லுங்க. இல்ல இல்ல இருங்க, நான் இப்பவே யோசிச்சு சொல்லிடுறேன். அது வந்து என்ன சொல்ல வந்தேன்? ஞாபகம் வந்துருச்சு. நியூஸ் பார்த்துட்டு வந்தேன்னா அதுலதான் உங்க பெரியப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல வேற டெம்பரவரியா ட்ரான்ஸ்ஃபர் வேற போட்டிருக்காங்க. ஓ அந்த நியூஸா? ஆல்ரெடி பார்த்துட்டேன். இது தெரியாம எங்க மகாக்கு வேற கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. 4 நாள்ல கல்யாணம்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. என்னங்க சொல்றீங்க? இவனுக்கும் மகாக்குமா? ஏன் தம்பிக்கு கல்யாணம்? எனக்கு ஒரு இன்விடேஷன் வைக்கிற பாருங்களேன். ஓ இந்த ரணகாலத்திலயும் உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலன்னு தான் கவலை. பின்ன அதுவும் முக்கியம் தானே. இன்விடேஷன் வச்சாதானே நம்ம போக முடியும். நீங்க இருக்கீங்களே, நம்ம நாளைக்கே கிளம்ப வேண்டியது இருக்கும். அதனால ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருங்க. சரிங்க. ஏமா கல்யாணம் வச்சதெல்லாம் சரிதான், ஆனா இவ்வளோ சீக்கிரம் வச்சதுதான் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏமா உங்க பையனுக்கு நாங்க இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சேச்சே அப்படி இல்லம்மா, குடும்பமா சேர்ந்து எல்லாரும் என் பையனுக்கு நல்லதா நினைக்கிறீங்க. நான் அதை தப்பு சொல்லல. ஆனா நாளைக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும், அதுக்கும் செலவாகும்ல. எங்ககிட்ட ஓரளவுக்கு தான் பணம் இருக்கு. ஏன்னா திடுதிப்புன்னு கிளம்பி வந்தோமா, கல்யாண ஏற்பாடுங்கிறதுலாம் எதுவும் எங்களுக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட்டா பணத்தை எப்படியாவது புரட்டி ஏற்பாடு பண்ணிடுவோம். என்ன நீங்க பணத்தை பத்திலாம் எதுக்கு கவலைப்படுறீங்க? யுவன் மகா கல்யாணம் எங்க தலைமையில நடக்க போகுதுன்னு சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். மொத்த செலவும் எங்களோடது. எப்படினாலும் சுத்தி வளைச்சு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தமாயிட்டோம். இதுக்கப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? நாங்க பண்றோம். இல்லம்மா, என்ன இருந்தாலும் பெத்தவங்க நாங்க. சரிதாம்மா, நீங்க சொல்றது அவ்வளவும் சரிதான். ஆனா இந்த ஏற்பாடு எங்களோடது. எங்க தலைமையில கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு நாங்களே வாக்கு கொடுத்துட்டோம். அதனால இதுக்கான ஏற்பாடு அவ்வளத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நின்னு உங்க பையனையும் மருமகளையும் ஆசீர்வாதம் பண்ணா போதும். அப்புறம் படிக்கிற குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோமேனு யோசிக்காதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. அதையா என்ன எனக்கு ஒன்றும் விளங்கலையே. அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாதுமா, அதை விடுங்க. ஆனா எதையும் நாங்க காரணம் இல்லாம பண்ணல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. அதனால நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். சரிங்கய்யா. அர்ஜுனையா, இந்த ஊரு மொத்தத்தையும் நீங்க தான் கட்டி காப்பாத்துறீங்கன்னு கேள்விப்பட்டோம். சேச்சா அப்படிலாம் இல்ல. இந்த ஊருக்கு என்னால முடிஞ்ச ஏதோ சின்ன சின்ன உதவி அதை செஞ்சிட்டு இருக்கேன். அதை எல்லாரும் ரொம்ப பெரிய விஷயமா பாக்குறாங்க. இதுக்கு பேர் தான் தன்னடக்கம்னு சொல்லுவாங்க. என்னதான் நீங்க ஊருக்கு எவ்வளவு செஞ்சாலும் அதை சொல்லி காமிக்காம இப்படி பெருந்தன்மையா பேசுறீங்கல்ல, உண்மையாவே நீங்க பெரிய ஆள் தான். சேச்சா அப்படிலாம் இல்ல. சரி நீங்க போய் நேரமாச்சு சாப்பிடுங்க. காவியா சாப்பாடு எடுத்து வை. சரிங்க. அம்மா ஐயா வாங்க. டேய், ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பார்த்துட்டே முறைச்சிட்டே நின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் என்ன விஷயம்னு சொல்லுங்க. பாலா நீ கேளு. ஆன்ட்டி கரெக்ட் பண்றதுக்கு நான் உங்ககிட்ட ஐடியா கேட்டு துளசி மரத்தை சுத்தி வரதுக்காக அங்க நின்னுட்டு இருந்தேன்ல, அப்போ என் கையில இருந்தது புதினா. இவருக்கு அது முன்னாடியே தெரியும், ஆனா என்கிட்ட சொல்லாம என்ன ஏமாத்தி இருக்காரு. நல்ல என்டர்டைன்மெண்ட் சிக்கி இருக்கு. இதுகளை வச்சு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணுவோம். என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம ஆள் வேற ஊர்ல இருக்கா, நமக்கு வேற வழி. இன்னைக்கு இதுகளை வச்சு செஞ்சிடலாம். ஏன் மச்சான், நீ அது புதினான்னு தெரிஞ்சதும் தங்கச்சி கிட்ட சொல்லிருக்கலாம்ல. டேய், நான் சொல்ல ட்ரை பண்ணேன்டா. ஆனா இவதான் வாயை மூடுங்க வாயை மூடுங்கன்னு என்ன பேசவே விடல. ஏமா அவன் சொல்றதும் நியாயமா தானே இருக்கு. நீ பேச விட்டுருந்தா அவன் சொல்லியிருப்பான். பாலா நீ அவனோட ஃப்ரெண்டுல, அதான் அவனுக்கு சப்போர்ட் பண்ற. ஏமா தங்கச்சி, அப்படிலாம் இல்லம்மா. இது சொல்வதெல்லாம் உண்மை, சொல்லக்கூடாதது பொய், சொல்ல வேண்டியது மெய் மெய் மெய். டேய், நீ என்னடா இப்படி இறங்கிட்ட? சரி சரி, நீ டாபிக் மாத்தாத. என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசினா போதும். அதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பிகாஸ் இது சொல்வதெல்லாம் உண்மை, சொல்லக்கூடாதது பொய், சொல்ல வேண்டியது மெய். டேய், எங்களை வச்சு காமெடி இது பண்ணலையே.
சேச்சே, என்ன மச்சான், என்ன போய் இப்படி சொல்லிட்ட? ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன்டா. மகா சொல்லு, எதுக்கு அவனை பேச விடாம தடுத்த? நான் எங்க தடுத்தேன்? அவர்தான் மகா மகா 100 தடவை சொன்னாரு. அதுக்கு பதிலா இது துளசி இல புதினான்னு ஒரு தடவை சொல்லியிருந்தா கூட நான் புரிஞ்சிட்டு இருந்திருப்பேன். ஏன்னா ஆன்ட்டி முன்னாடி அசிங்கப்படுத்திட்டாரு. என்ன இருந்தாலும் மச்சான், நீ வாய் திறந்து ஒரு தடவையாவது அது துளசி இல புதினான்னு சொல்லிருக்கலாம். டேய், அவ என்ன வாயவே திறக்க விடலடா. வாயவே திறக்க விடலனா அப்போ மச்சான் லிப்லாக். சீச்சி நாய், புத்தி எப்படி போகுது? அதெல்லாம் இல்ல, அவ பேசக்கூடாதுன்னு தடுத்துட்டான்னு சொல்ல வந்தேன், பைத்தியக்காரா. ஓ, அதை சொல்ல வந்தியா? கொஞ்ச நேரத்துல பக்குன்னு ஆயிடுச்சு. ஏமா, அவன் தான் சொல்ல ட்ரை பண்ணிருக்கான், ஆனா நீ தான் தடுத்திருக்க. சோ உன் மேலதான் தப்பு இருக்கு. சாரி கேட்டுருமா? முடியவே முடியாது. பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் சரி, புருஷன் தப்பு பண்ணாலும் சரி, புருஷன் தான் வந்து சாரி கேட்கணும். மச்சான் கரெக்டு தானே. பொண்டாட்டி தப்பு பண்ணாலும் சரி, புருஷன் தப்பு பண்ணாலும் சரி, புருஷன் தான் வந்து சாரி கேட்கணும். இது உலக நேதி தானே. இப்ப என்ன அவளுக்கு ஜால்ரா போடுற? ஜால்ரா தட்டலடா. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. சரி, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, சமாதானம். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கொடுத்து சமாதானம் ஆயிக்கோங்க. அதெல்லாம் முடியாது. அவர் வந்து சாரி கேட்டாதான் நான் சமாதானம் ஆவேன். அப்போ என்னாலையும் முடியாது. கல்யாணம் பேச்சு தான் எடுத்தாங்க, அதுக்குள்ளேயே நீங்க உங்க வேலையை காட்டுறீங்கல்ல. ஏய், ஒரு நிமிஷம். நான் இங்க நடுவர் உட்காந்துட்டு இருக்கும் போது மாறி மாறி என் கண்ணு முன்னாடியே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ரெண்டு பேரும் நான் சொல்றது கேட்டு சமாதானமா போங்க. ரெண்டு பேரும் கையை கொடுத்துக்கோங்க. மச்சான் போடா, போய் கையை கொடு. டேய், என்னால முடியாது. என் மேல தப்பே இல்லை, நான் ஏன் இறங்கி போகணும்? அவளை வந்து கை கொடுக்க சொல்லு. அதானே, என்னாலே முடியாது. நான் ஒன்றும் இறங்கி போக மாட்டேன். இதுகளை வச்சு செய்யலான்னு வந்தா இதுக்கு நம்மளை வச்சு செஞ்சிரும் போலயே. சீக்கிரம் முடிச்சு விட்டுட்டு இடத்த காலி பண்ணணும். டேய், அதுதான் சின்ன பொண்ணு, நீ அது சமாதானமா போடா. சரி சரி, உனக்காக மச்சான் இறங்கி போறேன். ரொம்ப நன்றி. டேய், பாத்துட்டு நின்னா எப்படி? கைய பிடிங்க. சாரி. அவ்வளவுதான், இப்போ அப்படியே கட்டிப்பிடிங்க. இல்ல மச்சான், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும்ல. நாங்க விட்டு கொடுத்துக்கிறோம், நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா. அதானே, இதுல மட்டும் எல்லாரும் ஒரே மாதிரிதான். காரியம் முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸை கழட்டி விட்டுருவீங்க. போய் தொலைறேன் மவனி. ஆனா எனக்கும் ஒரு நாள் காலம் வரும், நானும் ஷாலுவும் இதே மாதிரி லவ் பண்ணி சுத்துவோம். அன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு வந்து, அன்னைக்கு நாங்க வந்து மாமா வேலை பாக்குறோம். இப்ப கிளம்பு. அதேதான், பார்க்க வைக்கிறேன். வரேன். இது சொல்வதெல்லாம் உண்மை, சொல்லக்கூடாதது போய், சொல்ல வேண்டியது மெய் மெய் மெய். டேய், நீ இன்னும் போலையா? என்னடி, இன்னும் சமாதானப்படுத்தவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்ல, எனக்கு என்னமோ இன்னும் நீ கோவமா தான் இருக்கிற மாதிரி தோணுது. நான் வேணா இன்னும் சமாதானப்படுத்துறேனே. ஏங்க வேணாம். ஏய், என்னடி தப்பிச்சு ஓடுனா விட்டுருவோமா? யுவன், இன்னும் கல்யாணத்துக்கு 4 நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணாலும் விளையாடுங்க. நான் இப்போ உங்ககிட்ட சேர்க்க மாட்டேன். வரேன். ஏய் நில்லடி. அப்புறம் இன்னொரு விஷயம், நாளைக்கு மருதாணி வைக்க போறேன். அதை நீங்களே எனக்காக உங்க கையால பறிச்சுட்டு வரணும். நான் வரேன். மச்சான், ஏதோ சரியில்லையே. என்னடி, என்ன சரியில்லை? நான் நல்லா தானே இருக்கேன், ட்ரெஸ் எல்லாம் கூட சரியா தானே பண்ணிருக்கேன். ஹலோ, நான் ஒன்றும் அதை கேட்கல. ஏதோ ஒரு வில்லத்தனம் பண்ணிருக்கீங்க. அதான் இப்படி குட்டி போட்டு போன மாதிரி நீங்க நடந்துட்டே இருக்கீங்க. சீச்சி, என்ன குட்டிமா, என்ன போய் தப்பா நினைக்கிறேன்? நான் என்ன பண்ண போறேன்? பங்க பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது பண்ணி தொலைச்சிடாதீங்க. பாவம், அங்க கையில இருக்காங்க. அப்புறம் பெரிய விபரீதமாயிரும். சேச்சா, நான் அவ்வளோ முக்கியெல்லாம் யோசிக்க மாட்டேன். அவ்வளோ முக்கியம் யோசிக்க மாட்டீங்கன்னா அப்ப வேற என்ன பண்ணீங்க? அது வந்து குட்டிமா, நானும் அப்படி எதுவும் பண்ணல. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கே. உனக்கு டவுட்டா இருக்கு, அவ்வளவுதானே? பக்கத்துல வா, உன் டவுட்டை ஈஸியா கிளியர் பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் பக்கத்துல வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ வரலைன்னா என்ன, நான் வரேன்.
மச்சான் என்ன மறந்துட்டீங்களா? எதை மறந்தேன்? அதான் நீங்க சொல்லிருந்தீங்களே அம்மா அப்பா சேர்ற வரைக்கும் இதெல்லாம் வேணான்னு. அட ஆமால, உன்னை பார்த்ததும் லைட்டா ஸ்லிப் ஆயிட்டேன். பாத்து விழுந்து அடிக்கிட்டு பட்ட போகுது. பொண்டாட்டி, அம்மாக்கும் அப்பாக்கும் இன்னும் நாளை நல்ல கல்யாணம். அதுக்கப்புறம் இப்படிலாம் சாக்கு போக்கு சொல்லி நீ எஸ்கேப் ஆக முடியாது. அத அப்ப பாத்துக்கலாம், இப்ப கையெடுங்க. அட ஏண்டி, நான் ஃபுல் மீல்ஸ் தான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன். அட்லீஸ்ட் லேசா சைடிஸாவது சாப்பிட்டுக்கிறேனே. ஏன் இப்படிலாம் உங்களுக்கு பேச யார் தான் சொல்லி தராங்களோ? ச்சே. இதுக்கெல்லாம் என்ன டீச்சர் வச்சா கத்துக்க முடியும்? அதெல்லாம் தானா வரதுடி. வரும் வரும், ஆள பாருங்க ஆள. சரி கையெடுங்க, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தூங்கணும். அட இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. என்னது சம்பவமா? மச்சான் நீங்க தேவையில்லாம பண்றீங்க. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கும்? அதெல்லாம் நல்லதா இருக்கும், நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. ஏன் மச்சான் நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? அவர் ஒண்ணு பண்ண நீங்க ஒண்ணு பண்ண, மாறி மாறி இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இதெல்லாம் சும்மா குட்டிமா, ஃபன். ஐயோ எனக்கு பயமா இருக்கு. உள்ள கையில அணி இருக்காங்க, ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? கட்டில நட்டகிது கழட்டி விடலையே, அதை மட்டும் பண்ணிருந்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்களை தொலைச்சிருவேன் நானே. நான் தான் சொல்லிட்டேன்ல, அவ்வளவு முக்கியமான ஐடியாலாம் இல்ல, இது வேற. ஐயோ எதுவா இருந்தாலும் நான் போய் தடுத்து நிறுத்துறேன். பொண்டாட்டி போயிடாத. அதெல்லாம் முடியாது, நான் தடுக்க தான் போறேன். மச்சான் நாட்டை விடுங்க. முடியாது மச்சான். சரி நாட்டை விடுங்க, நான் போக மாட்டேன். என்ன பொண்டாட்டி, திரும்பவும் போறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா என்ன? உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணோட ட்ரெஸ்ல கை வைப்பீங்க? உங்கள ஒரு சின்ன திருத்தம், பொண்ணு இல்ல என் பொண்டாட்டி. இதுக்கு மட்டும் குறைச்சல இல்ல, போங்க. சரி கோச்சுக்காதடி. ஆமா, இதுக்கே இப்படி கோச்சுக்கிறேன்? இன்னும் 4 நாள்ல. சோ போதும், உடனே அப்படியே இழுக்காதீங்க, விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பாரு வைக்கத. போதும் மச்சான் தீர்ந்தது வேதனை வண்ணமானும் டேய் ஆதி, மச்சான் என்ன பண்ணி வச்சீங்க? நான் எதுவும் பண்ணல, வா போய் பார்க்கலாம். பங்கு இப்படி கத்துறாரு, எனக்கு என்னமோ ஏதோ பயங்கரமான வேலை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏய், அவர் ஏதோ சும்மா கத்திட்டு இருக்காரு, பொழுது போகாம நம்ம ரொமான்ஸ் கண்டினியூ பண்ணலாம். இல்ல ஏதோ இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வரேன். யோ மாம்சே, ஹாப்பி ஹோலி. கோலம் அவ தலையில கொட்டி விளையாடிட்டு இருக்க. டேய் அறிவு இருக்க உனக்கு? ஹேர் ட்ரையர்ல போய் மாவு கொட்டி வச்சிருக்க. நான் இப்பதான் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு. அட என்ன மாம்சு, யாராவது ஹேர் ட்ரையர்ல போய் மாவு கொட்டுவாங்களா? லூஸ் ஐயா நீ. டேய் நீ பண்ணிட்டு நான் செஞ்சதாவா சொல்றேன்? அறிவு கிட்டவனே, அந்த ஹேர் ட்ரையரும் நாசமா போச்சு. இப்போ ஹேர் வீணா போனதுக்கு வருத்தப்படுறியா, இல்ல ஹேர் ட்ரையர் வீணா போனதுக்கு வருத்தப்படுறியா? ரெண்டும் தாண்டா எரும மாட்டு பயலே. மாம்சு ரொம்ப சூடா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் வேணாம் சில்லுன்னு மோர் கொடுக்கட்டுமா? டேய் வேணாம். ஆமா, இப்போ நான் உனக்கு என்ன கொடுத்தேன் வேணாங்கிற? டேய் என்கிட்ட நீ சும்மா மோதிட்டு இருக்க, இதுக்கு பாரு நான் திருப்பி கொடுப்பேன். அட என்ன மாம்சு, ஓ ரூமு ஓ ஹேர் ட்ரையர், நான் எதுவுமே பண்ணவே இல்லை. எனக்கு தெரியும் இந்த வேலையை ஒன்ன தவிர வேற யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. சரி விடு, ரொம்ப கோச்சுக்காத. நேத்து கட்டில நட்ட கழட்டி விடல, அதான் லேசா விளையாடி பார்த்தேன். அதுக்குன்னு இப்படி அதை பண்ணுவேன்? இருக்கு பயலே. ஏங்க விடுங்க, ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான். என்ன கையல்மா, நேத்து மட்டும் உன் தம்பி இடுப்பு உடச்சதுக்கு என்கிட்ட நீ எப்படிலாம் எரிஞ்சு விழுந்த, இப்ப மட்டும் அவனுக்கு சப்போர்ட் பண்ற? இல்லைங்க, என்ன இருந்தாலும் அவன் சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், கோச்சுக்காதீங்க விடுங்க. எனக்குன்னு சப்போர்ட்டுக்கு இங்க ஆளே இல்ல. பங்கு ஏன் இல்ல, உனக்காக நான் இருக்கேன். மச்சான் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்க? பாவம் என் பங்கு, தலையை பாருங்க, ஏதோ காக்கா தலையில பாத்ரூம் போற மாதிரி இருக்கு. இப்படிலாம் இனிமே பண்ற வேலை வச்சுக்காதீங்க. எல்லாரும் சேர்ந்து என்னையும் மொக்க பண்ணுங்க. சரி கோச்சுக்காதீங்க, ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான், விடுங்க. தலையை போய் வாஷ் பண்ணிட்டு வாங்க. எனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயம். அவன் மட்டும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, ஆனா நான் மட்டும் கத்துறல நீ. ஐயோ சின்ன குழந்தை மாதிரி மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இப்படி சண்டை போட்டா நான் என்ன பண்றது? சரி நீங்க போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வாங்க. போறேன். டே எருமை, சும்மாவே இருக்க மாட்டியாடா? அக்கா அந்த ஆள் மட்டும் நேத்து சும்மா வந்தாரு, கட்டில நட்டெல்லாம் கழட்டி விட்டு என்ன கீழே விழ வச்சு இடுப்பு உடைக்கல. அதுக்கு நீ இப்படியே பண்ணுவேன்? பாவம் அவரு. இதெல்லாம் கண்டுக்காத, மாமா மச்சான் இதெல்லாம் சகஜம், இன்னும் நிறைய இருக்கு. என்னது இன்னும் நிறைய இருக்கா? அட ஆமாடி பொண்டாட்டி. உங்களுக்கு என்ன ஸ்கூல் படிக்கிற பசங்க நினைப்பா? ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க. ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, அதை மறந்துட்டு இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. எதை பத்தி பேசுறேன்னு புரியுது. என் அம்மா அப்பா கல்யாணம் தானே, அதெல்லாம் சிறப்பா நடத்திடலாம். மண்ணாங்கட்டி, நான் ஒன்னும் அதை சொல்லல. கையில இன்னைக்கு 7 மாசம் ஆச்சு, இன்னும் வளகாப்பு கூட போடல. அவங்க மனசுலயும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அதை பத்திலாம் எதுவுமே யோசிக்காம ரெண்டு பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க. அட ஆமால, மறந்தே போயிட்டேன்டி. ரெண்டு பேருக்கு சண்டை போடுறதுக்கு நேரம் சரியா இருக்கு, இதுல இதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்கும்? அவன் கட்டின பொண்டாட்டி கிட்ட சண்டை போடுவான், ஆனா நீங்க கொஞ்சம் டிஃபரெண்ட். மாமா மச்சான் இப்படி அடிச்சுக்கிறீங்க. அது மாமா மச்சான் வரம்னா அப்படிதான் இருக்கும். ஆனா சாரிக்கா, நான் இதை மறந்தே போயிட்டேன்.
நம்ம வளகாப்ப ஒரு நல்ல நாளா பார்த்து எடுத்து நடத்திடலாம். டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அம்மா உள்ள வரலாமா? ஆ வாங்க முனுசாமி. வாங்கண்ணே, என்ன விஷயம்? கிருஷ்ணா ஐயா எங்க? அந்த ஆளு உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, சரிம்மா, அப்ப நான் அப்புறம் வரேன். அட இருங்கண்ணே, என்ன விஷயம்னு சொல்லிட்டு போங்க. கிருஷ்ணா ஐயா உங்களுக்கு வளகாப்பு பண்ணணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ண சொன்னாரு. நாளை மறுநாள் நாள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஏனே இந்த ஆளு பாத்ரூம்ல குளிச்சுட்டுல இருக்காரு, உங்ககிட்ட எப்ப சொன்னாரு? அதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ஐயா. ஓ அப்படியா, சரிண்ணே, அவர் குளிச்சிட்டு இருக்காரு, அப்புறம் வந்து பேசுவாரு. ம் சரிங்கம்மா, நீங்க பார்த்து கவனமா நடங்க. வளகாப்புக்கு வேண்டிய எல்லா பொருளையும் பெரிய ஐயா வாங்க சொல்லிட்டாரு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க சபையில சந்தோஷமா வந்து நின்னா மட்டும் போதும். ம் சரிங்கண்ணே. சரிங்கம்மா, இதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். வரேம்மா. சே உன்னால எத்தனை தடவை குளிக்க வேண்டியது இருக்கு எரும மாடு. டேய் நான் திட்டிட்டு இருக்கேன், பல்ல கட்டிட்டு நிக்கிறேன். மாம்சு சும்மா சொல்லக்கூடாதியா, உண்மையாவே நீ கிரேட் தான். எதுக்கு குளிச்சுட்டு வந்ததுக்காக இப்படி கிரேட்னு பாராட்டுற? ம் அது இல்ல, நான் கூட என் அக்காவுக்கு வளகாப்பு நடத்தணுங்கிற விஷயத்தையும் மறந்துட்டேன். ஆனா நீ அதை ஞாபகம் வச்சு கரெக்டா செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையுமே சரியே. உண்மையாவே என் குடும்பத்து மேல உனக்கு நிறைய அக்கறை இருக்கு. சர்ப்ரைஸா இருக்கணும்னு நினைச்சனே. ஆமா உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? பங்கு முனுசாமி என்ன தான் வந்து சொல்லிட்டு போனாரு. சூப்பர், தேங்க்ஸ் கிருஷ்ணா. ஏய் கயல், இதுல என்ன இருக்கு? என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்களே எடுத்து செய்றீங்கல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என் பொண்டாட்டிக்காக இதை கூட செய்ய மாட்டேனா? மேலும் கீழுமாடும் முந்தன் மாய கண்ணாலே மறுவேடம் போடுது என் நாட்கள். போதும், நாங்களும் இங்கே தான் இருக்கோம். இந்த புருஷன் முன்னாடிக்கு டீசன்சியே தெரியாது போல. நம்ம பிரைவசியா இருக்கும் பாரு, வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மச்சான், இதுக்கு மேல நீங்க ஒரு நிமிஷம் நின்னா கூட நமக்கு மரியாதை இல்ல. வாங்க